வணக்கம். ஸ்ரீ நாளிபீடம் வழங்கும் மணி மந்திரம் ஔஷதம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம் சார். அடுத்த நேயரோட கேள்வி என்னன்னா, வணக்கம் சார், என்னோட மகன் இறுதி ஆண்டு கல்லூரி படிக்கிறான். வேலை வாய்ப்பு எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும், கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். அவங்களோட ஜாதகத்தை உங்களுக்கு அமைச்சிருக்கேன், பார்த்து சொல்லுங்க சார். இவர் ஜாதகத்தை பார்த்தோன்னா இவர் மகர் லக்னம். லக்னாதிபதி சனி பார்த்தோன்னா திருவாரூர் நட்சத்திரம். ராகு நினைக்கிற ராகு 5ல். இந்த தம்பியோட ஜாதகம் பார்க்கும்போது ஜாப் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கு. இவரோட ஜாப் ஸ்டேட்டஸ், இன்கம் ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் தான். இவர் எப்போ கல்யாணம் ஆகி கன்சீவ் ஆகுதோ அவங்க ஒய்ஃபு, அப்புறம் தான் இவர் ஸ்டார் லைஃப் வரும். அது வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு எந்த விதமான யோகம் கிடையாது. வேலைக்கு போனால் கூட அவர் நிம்மதியான இன்கம் உள்ள ஜாப் கிடைக்காது. மேரேஜ்னு ஒன்று இவருக்கு சீக்கிரமாக பண்ணது அவருக்கு அதிர்ஷ்டமே. எப்போ மேரேஜ் பண்ணுறாரோ அதுக்கப்புறம் ஸ்டாரு. 7ல் கடத்திர ஸ்தானத்தில் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், 5 குடியும் சுக்கிரன், புத்திர ஸ்தானாதிபதி சுக்கிரன். அப்போ அவரே பார்த்தீங்கன்னா 10 குடியும் தொழில் ஸ்தானாதிபதி. அவர் 7ல் இருக்கும்போது வியாபார ஸ்தானத்தில் இருக்கார், கடத்திர ஸ்தானத்தில். அப்போ ஆஃப்டர் மேரேஜ் அவர் ஸ்டாரு. அது வரைக்கும் இவருக்கு, அதுவும் குழந்தை பிறந்த பிறகு தான் ஸ்டார் ஆகும். அது வரைக்கும் அவர் லைஃப்பில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகிடும். லைஃப்லேயும் ஆஃப்டர் மேரேஜ் நல்லா இருக்கு. வேலையும் அப்புறம் தான் நல்லா செட் ஆகும். எத்தனை வயசுல சார் கல்யாணம் பண்ண? ஏன்னா இப்பதான் இறுதி ஆண்டு கல்லூரி படிச்சுட்டு இருக்காருன்னு போட்டு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் குரு பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இவங்க எப்ப பண்ண போறாங்களோ அந்த டேட்ல ஜோசியரை கன்சல்ட் பண்ணி அந்த இயர் பண்ணலாமா அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணலாமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்காக போயிட்டு நம்ம இப்பவே 10 வருஷத்துக்கு கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. கரெக்டா பாத்தீங்கன்னா அவங்க எந்த வருஷம் முடிவு பண்றாங்களோ அப்ப கேட்டா கரெக்டா சொல்லிட்டு போயிடலாம். ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தம்பிக்கு சனி 6ல் இருக்கிறது கரெக்டாக பார்த்து பண்ணோம். 2வது இந்த பையன் ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போயிருக்கு. அட்டமாதிபதி தோஷம். சூரியனே ஒருத்தனோட ரிட்டர்ன் ₹1 போட்டோம்னா ₹1000 வருமா, இல்லை பணமே வராதான்னு சூரியனை வச்சு தான் முடிவு பண்ணணும். அதிர்ஷ்டன்றது சூரியன் தான். இவங்க செலக்ட் பண்ணும்போது பொண்ணு ஜாதகத்தில் இவருக்கு சூரியன் கெட்டு போச்சு. அப்படின்னா பையன் ஜாதகத்தை பொண்ணு ஜாதகத்தை பார்த்து கரெக்டாக அந்த பொண்ணு ஜாதகத்தில் யோகமான அமைப்பு இருக்கா, சூரியன் யோகத்தை கொடுப்பாரான்னு தெரிஞ்சுக்கிட்டு, சூரியன் சித்திரை ஸ்டாரில் இருக்கிறது, அவிட்டா ஸ்டாரில் இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிருக இந்த மாதிரி நட்சத்திரம் இருந்தால் அவங்க 2 பேருமே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இவருக்கு சூரியன் ஜாதகத்தில் தோஷமாக இருக்காது. ஸோ அப்போ 2 பேருக்குமே சூரியன் கெட்டு போனால் பண கஷ்டம்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். யாருக்காவது ஒருத்தர் நல்லா இருந்தால் அவங்க லைஃப் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும், இன்கம் ஸ்டேட்டஸ். ஆஃப்டர் மேரேஜ் கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க இந்த மாதிரி மேட்சிங் பண்ணால். இல்லைன்னா இன்கம் ஸ்டேட்டஸ் பூராவே இருக்கும். ஐயா ஸ்ரீ நாளி உபாசகர் ஜோதிடர் எஸ் மணி அவர்களை நீங்க நேர்ல காண விரும்பினா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது மாதிரி சந்தேகங்கள் இருந்தா நீங்க 6362944739 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை ஜாதகங்களோட இணைச்சு நீங்களும் கேளுங்க, உங்களோட தீர்வை பெறலாம்.